எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் பாஸ்கரன் ஃப்ரம் திருவண்ணாமலை. ஹைஃபை ஃபேஸில் இப்போ ஒரு ஐடி வந்து நான் லைவாக ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அது மூலயமா எனக்கு இமிடியட் வருமானம் எவ்வளோ வரப்போகுது, என்னுடைய வேலெட்டுக்கு இமிடியட்டாக எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம். என்னுடைய லீடருக்கு எவ்வளோ இன்கம் போக போகிறதுன்றதும் நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய டைரக்டர் தான் அந்த நபர், அவருடைய ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். இது 3 பேர்த்தோடைய மொபைலை வச்சு தான் நான் பண்ணுறேன். டைம் பார்த்துக்கோங்க, 6:13 டைமு. இப்போ வந்து நம்ம இந்த ஆக்டிவேஷனை பார்க்கலாம். இப்போ என்னோடய லீடருடைய ஐடி தான் இது. அவர்கிட்ட வந்து டோட்டலாக $16 இருக்குது. அது என்ன டாலர் இருக்குன்னா USDT பாலிகான் $14.70 இருக்குது. இவர் ஐடிக்குள்ளே போய் நம்ம பார்த்துக்குவோம். எக்ஸ்ப்ளோரத்தை டச் பண்ணுறேன். மேலே சர்ச் டி ஆப்ன்றதை டச் பண்ணுறேன். மறுபடியும் சர்ச் டி ஆப்பில் ஹைஃபை ஃபேஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். கோ கொடுத்த உடனே சைட் வந்து அவருக்கு ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இது லைவ் இன்கம்மை நம்ம காட்ட போகிறோம். இப்போ இந்த 3 கோடை டச் பண்ணுறேன். கனெக்ட் வேலட்னு சென்டராக இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு இன்ட்டு கொடுக்குறேன். கீழே பாருங்கள், ஆல் வேலட்ன்றதை டச் பண்ணுறேன். இதில் நிறைய வேலட் இருக்குங்க, 283 வேலட் இருக்குது. அதில் நாம் எந்த வேலட் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேலட் மூலியமாகவே நாம் சம்பாதிக்க முடியும். இப்போ 7ஆவதாக வேலட் இருக்குது இல்லைங்களா, சேஃப் ஆல் கொடுக்குறேன். ஏன்னா சேஃப் ஆல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இவருடைய ஐடி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஐடியில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, டோட்டல் அறிமுக கமிஷன் $10, மேட்ரிக் கமிஷன் $5 இருக்குது. மொத்தம் $15 இவருக்கு வந்திருக்கு. இவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் இருக்காங்க. இவர் ஒரு நபர் தான் டைரெக்டாக கொடுத்துருக்காரு. மேட்ரிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து 2 நபர். அப்போது இன்னொரு நபர்கிட்ட வந்து இவர் டைரக்ட் கொடுக்காத நபர் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. 2 நபர், அந்த ஒரு நபர் தான் நான். ஓகேங்களா, இந்த 2 பேர்கிட்டேருந்து பேமெண்ட் வந்திருக்கு. இன்வைட் கமிஷன் $10, மேட்ரிக் கமிஷன் $5 வந்திருக்கு இவருக்கு. இவருக்கு ஃபஸ்ட் லெவலில் 2 பேர் இருக்காங்க. ஒரு டைரெக்டு, ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்த ஒரு என்ட்ரி. ஓகேங்களா, இப்போ 2 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு FIF டாலர் வந்து 0வாக இருக்குது. அப்கிரேட் டாலர் வந்து 0வாக இருக்குது. $250 வந்தால் இது அப்கிரேட் ஆகும், அது ஆட்டோமேட்டிக் அப்கிரேடு. ரீஎன்ட்ரி டாலர் வந்து 0வாக இருக்குது. இது $50 இங்கே வந்துச்சுன்னா ஒரு ரீபத் ஐடி இவருக்கு வரும், அதுவும் 0வாக இருக்குது. USDT வேலட் வந்து 0வாக இருக்குது. வித்ராவல் வேலெட்டில் $15 இருக்குது. மேலே பார்த்தீங்களா, $15 வித்ராவல் இருக்குது. நம்ம மெயின் வேலெட்டில் வந்து $14.70 பார்த்தீங்களா, அது இது தான். ஓகேங்களா, இதிலேருந்து வந்தது தான். இப்போது வந்து இவரது பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்னுடைய ஐடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இல்லையா, அவரோட ஐடி பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற இன்ட்டு கொடுத்துட்டேன். பேக்கில் வந்துடுறேன். இப்போ அவருடைய வேலெட்டுக்கு வந்துட்டேன். வேலெட்டில் பார்த்துக்கோங்க $14.70. ஓகேங்களா, இப்போ என்னுடைய வேலெட்டை பார்க்கலாம். இந்த வேலெட் வந்து எந்து. இப்போ என்னுடைய வேலெட்டில் USDT பாலிகான் வந்து $0.85 தான் இருக்குது. $1 கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல எப்படி வந்து அறிமுக கமிஷன் $10, ரெஃபரல் அது லெவல் கமிஷன் $200 சேர்த்து $12 ஏற போகிறது நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இது என்னது வந்து உள்ளே போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது எனக்கு இங்கே இந்த இடத்துல இன்கம் வரும். இப்போது ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அவருடைய ஐடியை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இவருடைய ஐடி தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம். டைம் பார்த்துங்க, 6:18 டைமு. ஏன்னா டைமிங் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா லைவாக கரெக்டாக போகுதான்றது. ஓகேங்களா, ஏன்னா இது எடிட் பண்ணி தான் போட்டாகணும், அதனால தான் டைம் நான் சொல்கிறேன். இந்த டைமை கவனிச்சுக்கோங்க. இப்போ இவர் வந்து USDT பாலிகான் வந்து $51 வச்சுருக்காரு. அடுத்து வந்து போல் பாலிகான் வந்து 8 பாலிகான், அதாவது $4 கிட்ட வச்சுருக்காரு. $1 கிட்ட வச்சுருந்தாலும் போதும், ஒரு 3 பாலிகான் இருந்தாலும் போதுமானது. இவர் வந்து அதிகமாக வச்சுருக்காரு. இப்போ இவர் ஆக்டிவேஷன் பண்ண போகிறார். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். ஓகேங்களா, ஆக்டிவேஷன் மட்டும் தான் பண்ண போகிறாருக்கு. எக்ஸ்ப்ளோரை டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு மேலே சர்ச் டி ஆப்பை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே சர்ச் டி ஆப்னு மேலே இருக்குங்களா, அந்த இடத்துல hififase.com கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
சர்வர் வந்து நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ இவருக்கு வந்து ஐஃபைபேஸோடைய மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் தள்ளிட்டு 3 கோடு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலெட்ன்றதை டச் பண்ணி மேலே இன்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுக்குறேன். இப்போ கீழே பாருங்கள் ஆல் வேலெட் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா நமக்கு இருக்கிற டோட்டல் வேலெட்டும் வந்துடும். 7வது வேலெட் வந்து சேஃபால் வேலெட் கொடுக்குறேன். இப்போ இவருடைய ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இவரோட ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. இவருடைய ஐடியில் என்ன இருக்குதுன்னா இன்ஆக்டிவ் டோனர்னு இருக்குது. இங்கே வந்து ஆக்டிவேட்னு இருக்குது. இப்போ ஆக்டிவேட் கொடுக்குறேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் கொடுத்த உடனே என்ன கேட்குதுன்னா இங்கே $50 காட்டுது. இங்கே கன்ஃபார்ம் கேட்குது. இங்கே கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இது இந்த மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. இப்போ அந்த நபருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்கிறேன். வைங்க சார். இந்த மாதிரி இப்படி தான் கரெக்டாக வைங்க. ஓகே, அவர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிட்டாரு. இப்போ அடுத்து ரொட்டேட்டில் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது வந்து பெனிஃபிட் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். அடுத்து வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது. மறுபடியும் நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குறோம். மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. சார் ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க. ஓகே, இப்போ வந்து அவர் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. சிம்பிள் தான், ஆக்டிவேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஐடி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அவரது வந்து ஆக்டிவேட்டன் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இதை வந்து லைவாக பார்க்குறோம். ஓகேங்களா? மேலே டைம் பார்த்துக்கோங்க, 6:23. இப்போது வந்து இவரது லாக் அவுட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், ஆக்டிவேட் டோனர் டெபாசிட்னு வந்துடுச்சு. இப்போ இவரது லாக் அவுட் பண்ணிவிட்டு என்னுடைய வேலெட்டை ஓப்பன் பண்ணோம். இப்போ என்னுடைய வேலெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, அவருடைய வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிடுவோம். அவருடைய வேலெட்டில் $14.70 இருக்குதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? இப்போ அதே தான் இருக்குது. அவருடைய சைட்டு உள்ளே போய் பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். மேலே டிஆஃப்ன்றது சர்ச் டிஆஃப் டச் பண்ணுறேன். iFiFace.com கொடுக்குறேன். கோ கொடுக்குறேன். மேலே டைம் மட்டும் பார்த்துக்கோங்க, 6:24 டைமு. கொஞ்சம் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதாவது நெட்வொர்க் வந்து ஸ்லோவாக இருக்குது. இப்போ வந்து இந்த பக்கம் தள்ளிட்டு 3 கோடு டச் பண்ணுறேன். கனெக்ட் வேலெட் கொடுத்து மேலே இன்ட்டு கொடுக்குறேன். கீழே வந்து ஆல் வேலெட் தரேன். நிறைய வேலெட் வரும். இதில் 7வது வேலெட் வந்து சேஃபால் வேலெட் கொடுக்குறேன். இப்போ இவருடைய சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ டாலர் இருக்குன்னு. இங்கே வந்து நான் எத்தனை டாலர் காமிச்சேன்? 5 காமிச்சேன். அப்போது இங்கே 17 இருக்குது. அப்போது $12 இவருக்கு வந்திருக்கு. ஆனால் மெயின் வேலெட்டில் வரலை. ஓகேங்களா? சேஃபாலோடைய மெயின் வேலெட்டில் USDT பாலிகான் வரல. காரணம் என்னென்னா, இங்கே கீழே போய் பார்ப்போம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக் மெம்பர்ஸ் வந்து 3 பேர் காட்டுது இல்லைங்களா? முதல் 2 பேர் காமிச்சிச்சு. இது வந்து 3 பேர் காட்டுது. இங்கே மேட்ரிக்ஸ் டொனேஷன் வந்து 17 காட்டுது. முதல் $5 காமிச்சிது. இங்கே 2 பேர் காமிச்சிதுன்னு சொன்னேன். 2வது லெவலில் இப்போ ஒரு நபர் காட்டுது பாருங்கள். ஓகேங்களா? 2வது லெவலில் நபர்களே இல்லை, இப்போ காட்டுது. இப்போ வந்து FIF வேலெட்டில் வந்து $12 காமிக்குது. ஓகேங்களா? இந்த FIF வேலெட்டில் வரக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே நம்மளோட வேலெட்டில் இருக்கும். யாராச்சும் நம்ம டைரெக்டாக அறிமுகப்படுத்துகிறோன்னா இதில் $50 வந்தாலே அந்த $50 வச்சு அறிமுகப்படுத்தி அவர்கிட்டருந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த FIF வேலெட் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கட்டாயம் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் கட்டாயம் நீங்கள் நபர்களை அறிமுகப்படுத்தினா தான் மற்ற பேமெண்ட்லாம் எடுக்க முடியும்னு கண்டிஷன் இல்லை. இதில் வந்து வேலை செய்யாதவங்களை வேலை செய்ய வைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பகுதி தான் FIF. ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் தாட் வரணும்னு தான் இந்த FIF வேலெட்டை வச்சுருக்காங்க. இது ஹெல்ப்பிங்காக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இவருக்கு $12.50 வந்திருக்கு. $12. அப்போது இது பார்த்துட்டோம், இவரது பார்த்துட்டோம். ஓகேங்களா?
இவருக்கு மெயின் வேலெட்டில் இந்த அமௌண்ட் வராது. பிஐஎஃப் வேலெட்டில் இருக்குன்னா மெயின் வேலெட்டுக்கு வராது. இப்போ என்னுடைய ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்னுடைய ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்னுடைய பேர், என்னுடைய வேலெட்டு. டைமிங் பார்த்தோங்க 6:27 டைமு. இப்போ பாருங்கள், என்னுடைய வேலெட்டில் யூஎஸ்டிடி பாலிகான் எவ்வளோ இருந்துச்சு இந்த இடத்துல சொன்னேன், $0.85 இருக்குதுன்னு சொன்னீங்களா? இப்போ பாருங்கள் $13 இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம டச் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் $12 வரும்னு சொன்னேன். இங்கே எவ்வளோ வந்திருக்கு? $12.25 வந்திருக்கு. இதனுடைய சக்ஸஸ் ஓகேங்களா? ரிசீவ்டு வந்து நமக்கு $12.25 வந்து யூஎஸ்டிடி பாலிகான் வந்திருக்கு. இதனுடைய அட்ரஸ் இது. இப்போ கொஞ்சம் பேக்கில் வரேன். இப்போது எனக்கு வந்து $13 இருக்குது யூஎஸ்டிடி பாலிகான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு இமீடியட்டாக நமக்கு பேமெண்ட் வரும் அப்படின்றது நான் சொல்ல வரேன். நீங்களும் ஒரு நபரை அறிமுகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் இமீடியட்டாக பேமெண்ட் வரும். டைரக்ட் கமிஷனும் லெவல் கமிஷனும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் லைவானது. நீங்கள் டைம் மேலே இருக்கிற டைமை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா 3 மொபைல்லேருந்து இந்த வீடியோ வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், லைவ் வீடியோ. இதை நான் எடிட் பண்ணி ஒரு வீடியோ தான் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த டைமிங் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மேலே இருக்கிற 6:28 நிமிஷம் ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் கரெக்டாக உண்மையிலே இது வந்து லைவாக தான் இந்த இன்கம் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.